நாள்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுன்றதா இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க கிஃப்ட் நிஃப்டியே வந்து 1.7% வந்து டவுன்ல வந்து இருக்கு. கிஃப்ட் நிஃப்டினா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்மளோட மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து இங்க குஜராத்ல வந்து இருக்கு அந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுல. ஸோ இது வந்து 1.7% வந்து டிராப் ஆயிருக்கு. ஸோ இது என்ன மாதிரி வந்து ஆக்ட் ஆகுதோ, அதாவது 1.7% டிராப் ஆயிருக்கு அப்படின்னா அப்படியே தான் அது வந்து நிஃப்டி 50 வந்து ரியாக்ட் வந்து ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க 1.7% டிராப்ல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கான நாள் நிஃப்டி 50 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு வந்து டிராப் இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பா டிராப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு பின்னாடி மேஜரான நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை பத்திலாம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரூட் ஆயிலோட இந்த பிரைசஸ் வந்து இருக்கு அதிகமா வந்து ஏறிடுச்சு. ஸோ இதனால நமக்கு ஆயில் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம அதிகமான டாலர்ஸ் கொடுத்து வந்து ஆயில் இம்போர்ட் வந்து பண்ணுவோம். அதிகமான டாலர் நம்ம கொடுத்து வாங்கும்போது நம்ம கிட்ட இருந்து டாலர் வந்து வெளியே போயிட்டே இருக்கு. அதனால ருப்பி வந்து இங்க வந்து வீக் ஆயிட்டே வந்து அப்போ அப்படியே ருப்பி வீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது மார்க்கெட்ல இம்பாக்ட் வந்தாலும் இன்ஃபிளேஷன் வந்து ஏற ஆரம்பிக்கும். ஸோ ஓவரால் இந்த எக்கனாமிக்கே வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்து இருக்க போகுது. ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையுமே வீக்கா தான் வந்து இருக்கு. இங்க ஜப்பான் மார்க்கெட் வீக்கா தான் வந்து இருக்கு. நிக்கி இண்டெக்ஸ்மே வந்து டிராப்ல வந்து இருக்கு. காஸ்பியுமே வந்து டிராப்ல தான் வந்து இருக்கு. ஹாங்காங் மார்க்கெட்டுமே டிராப்ல தான் வந்து இருக்கு. சரி யூஎஸ் மார்க்கெட் பக்கம் போனோம் அப்படின்னா அங்க டவ் ஜோன்ஸும் டிராப்ல தான் இருக்கு. S&P 500 டிராப்ல தான் வந்து இருக்கு. ஸோ எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கான நாள்ல டிராப்ல தான் வந்து இருக்கு. FIS பொறுத்தல மண்டே அன்னைக்கு மார்க்கெட்ல 3000 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஎஸ் வந்து 8000 கோடி ரூபாய் கொடுத்து சப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல. டாலர் வந்து 91 ரூபாய் 47 காசுல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதுவுமே வந்து வீக் ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. சோ அது வீக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட்டும் வந்து வீக் ஆகும். சோ இதெல்லாம் ஹைலைட்டான ஒரு விஷயமா வந்து இருக்கு. சோ இப்போ அப்படியே நம்ம ஒரு நியூஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சில்வர் வந்து பர் கேஜி 5 லட்சம் ரூபாய் போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கும்போது சேம் ஆப்போசிட்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2,30,000 ரூபாய் டு 2,70,000 வரைக்கும் இன்னைக்கான நாள்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் போது இங்க இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுமா அப்படின்ற மாதிரி இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாரும் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இருக்கிறதுல ஹையா வந்து 4,20,000 வரைக்கும் வந்து போயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது 5 லட்சம் ரூபாய் போகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே சரி இதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நேத்துக்கான நாள்ல சில்வர் வந்து 11% வந்து விழுந்திருக்கு. 1980ஸ்ல 72% அதோட பீக்ல இருந்து வந்து இறங்குச்சு. சோ இப்பவும் அதுக்கு சிமிலரா தான் வந்து இருக்கு. $121 per ounce வந்து அங்க இருந்து இப்ப $64 per ounce வந்து இங்க லோல வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்து $35 per ounce போச்சு அப்படின்னா அதுவுமே ஆல் டைம் லோ தான் வந்து இருக்க போகுது. சோ அதுவுமே ஹிஸ்டாரிக்கல் கிராஷா தான் வந்து இருக்க போகுது. ஏற்கனவே 47% கிராஷ் ஆகி திரும்ப அதுல இருந்து வந்து மீண்டு வந்திருக்கு. பட் ஆனால் நேத்துக்கான நாள்ல ஒரு 11% வந்து இறங்கி இருக்கு. சோ ஓவராலா சில்வர்ல வந்து வாலட்டிலிட்டி வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் வந்து இருக்கு. ஒரு பக்கம் 5 லட்சம் ரூபாய்க்கு போகும்னு சொன்னாலும் ஒரு பக்கம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரியும் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. இப்ப மீடியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா சாதகமான நியூஸா தான் இப்ப இருக்கு. கோல்டுக்கு சாதகமான நியூஸ்னா சில்வருக்கும் அது சாதகமான நியூஸ் தான். பட் ஆனா சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் கேஸ்னு ஒன்று இருக்கிற ரீசனால இதை வந்து நம்மளால கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது. கோல்டுக்கு அந்த மாதிரியான யூஸ் கேஸ் வந்து கிடையாது. அதாவது மெஜாரிட்டியா வந்து கிடையாது. இதுல சில்வரோட டிமாண்டை பொறுத்தல 60% மேல வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் தான். கோல்டுக்கு வந்து அப்படி கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இதுதான் சில்வர்ல இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நம்ம இது பக்கம் வந்து போகாமலே வந்திருக்கோம். கோல்டுமே நேத்துக்கான நாள்ல ஒரு 3% வந்து விழுந்திருக்கு. பட் ஆனா இன்னைக்கான நாள்ல 1% வந்து ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க. சோ மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு கோல்டுல. பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் வந்து $85 வரைக்கும் போயிடுச்சு. சோ பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்க ஈரான். சோ அதனால 20% ஆஃப் இந்த குளோபல் ஆயில் சப்ளை வந்து இப்போ வராம வந்து போயிடுச்சு. சோ அதனால பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் வந்து $85 வந்து போயிடுச்சு. சோ இது வந்து 2024 ஜூலை அப்ப ஹையஸ்ட் பிரைஸா இருந்துச்சு. அந்த பிரைஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்தியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 50 டேஸ்க்கான நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க இந்த க்ரூட் ஆயில பொறுத்தளவுல. சோ இதோட ரிசர்வ்ஸ் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மங்களூரு, அப்புறம் வந்து இங்க படூர், அப்புறம் இங்க விசாகப்பட்டினம். இந்த இடத்துல அதிகமான ரிசர்வ்ஸ் வந்து வச்சிருக்கதா வந்து சொல்றாங்க. இப்ப எல்பிஜி அண்ட் எல்என்ஜியை பொறுத்தளவுல 20ல இருந்து 21 நாளுக்கான எல்பிஜி வந்து ஸ்டோரேஜ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க இந்தியா கிட்ட. அண்ட் நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் கேஸ் யூஸ் பண்ற போற அந்த ஒரு எல்பிஜி இருக்குல்ல, சோ அதை வந்து இங்க கட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம எல்என்ஜி பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க நம்ம கிட்ட கத்தார்ல இருந்து அதிகமான எல்என்ஜி வந்து வருது. சோ அங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன் நடந்தனால அங்க இருந்து எல்என்ஜி வந்து வராது. ஓவராலா இது இந்த மாதிரி தான் இருக்கு சிச்சுவேஷன். சோ இந்தியா கிட்ட இன்வென்டரி ஸ்பேஸா வந்து பார்க்கும்போது ஒரு 50 டேஸ்க்கான அந்த ஒரு க்ரூட் ஆயிலோட அந்த ஒரு இது வந்து இருக்கு. சோ அதனால இங்க பெட்ரோல் அந்த நீங்க டீசல் சோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளால ஒரு 50 டேஸ்க்கு நம்ம கிட்ட வந்து பேக்கப் வந்து இருக்கு. சோ இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால இங்க ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச் வந்து இங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கவர்மெண்ட். 24/7 வந்து இதுக்காக ஒரு டீம் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் எதனா கிடைச்சு அப்படின்னா டேப் பண்ணிக்க சொல்லி இங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்தல நம்ம அதிகமான க்ரூட் ஆயில் பிரைஸ் போச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபைனான்சியல் 2025ல $137 பில்லியன் கொடுத்து நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கும் போது இந்த ஒரு க்ரூட் ஆயில் ஏறிச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அதிகமான அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ நம்ம கிட்ட இருந்து அதிகமா டாலர் ரிசர்வ் வந்து வெளியே போறது இந்த க்ரூட் ஆயிலுக்காக தான் அதிகமா வந்து வெளியே போகுது. சோ அது இன்னும் அதிகமா போகும்போது இன்ஃபிளேஷன் ரிஸ்க் வந்து வரும். ருப்பி வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். சோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். 2030ல வந்து இந்தியாவோட அந்த ஒரு டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். அந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போறது பவர் அண்ட் தென் வாட்டரா வந்து இருக்கிறதா வந்து ஒரு ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி டீடைலா வந்து பார்ப்போம். $300 பில்லியன் வந்து இந்தியாவோட டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து நமக்கு ரிட்டர்னா வந்து கிடைக்கும் அப்படின்றது இங்க மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதாவது இங்க ஓவராலா இருக்கிற அந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து டிசிஎஸ் பில் பண்றது, எல்என்டி பில் பண்றது, ரிலையன்ஸ் பில் பண்றது,
இந்த மாதிரி இருக்க டேட்டா சென்டர்ஸ்ல இருந்து மட்டும் $300 பில்லியன் இங்க ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. 520 மெகாவாட் வந்து 2020ல நம்ம கிட்ட இருந்த டேட்டா சென்டர் கெபாசிட்டியா வந்து இருந்துச்சு. 2025ல 1 ஜிகாவாட்கான கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்கோம். 2030ல வந்து 4.5ல இருந்து 9.5 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போற பிளான் வந்து இருக்குதா வந்து சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா பவர் வந்து தேவைப்படும். இப்ப கரண்டா 18ல இருந்து 22 டெராவாட்கான அந்த ஒரு பவர் யூஸ் கேஸ் வந்து இருக்கு. 2025ல 1.5 ஜிகாவாட்டுக்கு நம்ம அந்த பவர் யூஸ் கொடுக்குறது. அப்படின்னா ஓவராலா இந்தியாவில் யூஸ் பண்ற 1% பவர் கன்சம்ஷன் வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது வந்து கண்டிப்பா டபுள் ஆகிறதுக்கும் மேல வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து சொல்றாங்க. 35 டெராவாட்ல இருந்து 40 டெராவாட் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. சோ அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமா தேவைப்படும். ரினியூவபிள் எனர்ஜி பிளஸ் ஸ்டோரேஜ்ல இருந்து மட்டும் ஒரு 70ல இருந்து 80% ஆஃப் அந்த ஒரு பவர் கன்சம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற 20% வந்து கோல்ல இருந்து தான் வந்து எடுத்தாகணும். சோ அது இன்னும் ரிலையபிளா தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்ப வாட்டர்ஸ் பொறுத்தவரை 150 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து 2025ல நம்ம இந்த ஒரு டேட்டா சென்டர்ஸ் ரன் பண்றதுக்காக தேவைப்படுற அந்த ஒரு வாட்டர் அமௌண்டா இருக்கு. 150 பில்லியன் லிட்டர்ஸ் வந்து தேவைப்படுது இங்க டேட்டா சென்டர்ஸ் ரன் பண்றதுக்கு 2025ல. இது வந்து டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க 2030ல. சோ இப்படி இருக்கும்போது இருக்கிற 15 ஸ்டேட்ஸ்ல எங்க டேட்டா சென்டர்ஸ் இருக்குது ஒரு 15 ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. அதாவது மேஜரான ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கும். சோ அந்த ஒரு 15 ஸ்டேட்ஸ்ல வெறும் 5 ஸ்டேட்ஸ் தான் இந்த ஒரு நார்ம்ஸ்க்கு வந்து இங்க ஒத்து போற மாதிரி இருக்கு. அதாவது நீங்க பவர் அப்புறம் வாட்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதுக்கு. மீதி இருக்கிற ஒரு 10 ஸ்டேட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்க நார்ம்ஸா வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம டேட்டா சென்டர்ஸ்ல எடுத்து வைக்கிற ஒரு பெரிய பெட்டுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கு. சோ இது எப்படி கம்பேக் பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா லாஸ் மேக்கிங் ஏரியாஸா இருக்கிற எல்லா இடத்தையும் கட் பண்ணிட்டு இங்க ப்ராஃபிட்டபிள் ஏரியாஸ் எதுவா இருக்கோ அங்க மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிப்போம் அப்படின்ற பிளான்ல வந்து போறாங்க. சோ இங்க வந்து அனிஷா கீழ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கிளியரான பாத்துல வந்து போகணும். அது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியான ஒரு பாத்தா வந்து இருக்கணும். சோ அந்த ஒரு பாத்துல போகாத எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானா இருந்தாலுமே அது வந்து இங்க ஸ்டாப் பண்ணிட்டு இங்க எங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அங்க மட்டும் நம்ம உள்ள இருப்போம் அப்படின்றது இவரோட பிளானா வந்து இருக்கு. பினான்சியலா 2026ல ஜப்பான், ஸ்ரீலங்கா, அப்புறம் பின்லாந்து இந்த ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து வெளியே வரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. இங்க மட்டுமே ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேல வந்து லாசஸ் வந்து ஏற்பட்டு இருக்கு. இது பினான்சியலா 2025ஓட இவங்களோட ஓவரால் ப்ராஃபிட்ல 2% ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த ஒரு லாஸ்க்காக வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த ஒரு ஏரியால இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். சோ இன்னமும் லாஸ் மேக்கிங் ஏரியாவா வந்து இங்க யூஎஸ் இருக்கு, ஜெர்மனி வந்து இருக்கு, அண்ட் தென் டர்க்கி வந்து இருக்கு, அண்ட் தென் மொரீஷியஸ் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல உள்ள வந்து இருப்போம். இந்த இடத்துலயுமே லாசஸ் வந்து ஒரு 670 கோடி ரூபாய் வந்து இருக்கு. பட் ஆனாலும் இந்த மார்க்கெட்ல வந்து உள்ளதான் இருக்க போறாங்க. பட் ஆனா இங்க எல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இங்க கிரியேட் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வெளியே வர மாதிரியான பிளான்ல வந்து இருக்காங்க. சோ எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் யூனிட்ஸ் வந்து இங்க அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணி பட் ஆனா அங்க ரிட்டர்ன் வரல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வர பிளான்ல இருக்காங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம். டாடா குரூப்போட இன்சென்டிவ்ஸோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் எல்லாம் நடக்குதுல அது எல்லாமே மோஸ்ட்லி அன்பிரடிக்டபிள் அப்படின்றது வந்து சொல்றாரு. சோ இது எல்லாமே நம்மளால பிளான் பண்ணிருக்க முடியாது. பட் ஆனா நடந்துட்டு இருக்கு. சோ இதனால அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கக்கூடாது. சப்ளை செயின் வந்து மெயினா டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றது வந்து இவர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை சப்ளை செயின் வந்து டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் பிளான் வந்து இருக்குல்ல சோ அதை வந்து நாங்க ஆக்டிவேட் வந்து பண்ணி ஆகணும். சோ அதை வந்து நாங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்றாரு. சோ சிம்பிளா என்ன அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து இங்க அதிகமான லைம் ஸ்டோன் வந்து தேவைப்படுது. சோ அதை நம்ம வெஸ்ட் ஏஷியால இருந்தா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த வெஸ்ட் ஏஷியால இந்த மாதிரியான அந்த சூழ்நிலை இருக்கும்போது சோ அங்க இருந்து நமக்கு லைம் ஸ்டோன் வந்து கிடைக்காது. சோ அப்ப ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் என்னவோ அதை வந்து தேட ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி வந்து தேடிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது பிசினஸே ஓவராலா வந்து இந்த ஒரு ஏரியால இருந்து வேற ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். ஷிஃப்ட் பண்றதுன்னும் போது அந்த ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு வேற ஒரு ஏரியா வந்து பார்த்தாகணும். சோ அப்படி அந்த ஒரு ரிஸ்க் மிட்டிகேஷன் பிளானையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டதா வந்து சொல்றாங்க. அப்புறம் உங்களோட எம்ப்ளாய்ஸ் எல்லாரும் சேஃபா இருக்கதாவும் வந்து சொல்றாங்க. சோ எல்லாருமே வந்து இங்க ஹெச்ஆர்ஸ் மூலமா வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லாருமே சேஃபா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ ஓவராலா இதுதான் டாடா குரூப்ல உள்ள ஒரு அப்டேட்டா வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இவி வண்டி எல்லாம் இருக்குல்ல சோ அதோட பிரைசஸ் எல்லாமே இப்ப பெட்ரோல் அந்த டீசலோட அந்த ஒரு கார் பிரைசஸ் கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா பிரைசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து இந்த பேட்டரி செல்ஸ் அப்புறமேட்டுக்கா மோட்டார் இன்வெர்டர் சார்ஜர் இது எல்லாமே ஒரு இன்டெகிரேட்டட் சிஸ்டமா வந்து எடுத்துட்டு வராங்க. சோ இதனால உங்களுக்கு வந்து ஸ்பேசிங் வந்து கம்மியாகுது. ஸ்பேசிங் கம்மியாகுது அப்படின்னா இங்க ரேஞ்ச் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் தென் உங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோலும் வந்து பண்ண முடியும். சோ இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து பிளான் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்றாங்க. சோ இதே மாதிரியான சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா இங்க வந்து பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். சோ அதனால இங்க பெட்ரோல் and டீசல் காஸ்ட் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கோ அதுக்கு கிட்ட வந்து இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட அந்த ஒரு வண்டி பிரைஸ் வந்து வந்துரும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் கீழ இருக்க வண்டிகளோட சேல்ஸ் பொறுத்தல இவி சேல்ஸ் சூப்பராவே வந்திருக்கு. டாடா பஞ்ச் இவி எல்லாம் வந்து இங்க 7 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படி இருக்கும்போது இன்னமும் ஃபேமிலி யூஸ்க்காக வந்து வண்டி வரணும்ல. சோ அதனால என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா டாடா டியாகோ அப்புறம் டாடா காமெட் இது எல்லாமே ஒரு ஃபேமிலி காரா வந்து இருக்கும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தோனேஷியா கிட்ட இருந்து அந்த ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. இங்க ஒரு 35,000 ஆர்டர்ஸ் வந்து இங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு வந்து வந்துருச்சு. இது எல்லாமே லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்காக வந்துருச்சு. 70,000 ஆர்டர்ஸ் வந்து ட்ரக்காக வந்துருச்சு. இது இருக்கிறதுல பெரிய ஆர்டரா இங்க இந்தோனேஷியன் ஆர்டர் வந்து இருக்கு டாடா மோட்டார்ஸ்க்கு. 70,000 ஆர்டர்ஸ்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட். சோ இது எல்லாமே இந்தோனேஷியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துருச்சு. சோ இப்போ அந்த இந்தோனேஷியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்க போறது இல்ல இது எல்லாமே சஸ்பென்ஷன் பண்ணதா சொல்லிட்டு மீடியா ஆர்டிகல்ஸ் வந்து வந்துருச்சு. பட் ஆனா இங்க அந்த டாடா மோட்டார்ஸும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எதுவுமே அபிஷியலான நியூஸ் வந்து எதுவுமே வரல. அபிஷியலா வந்து நாங்க ஒன்னும் சொல்லவும் இல்ல. அந்த ஒரு கவர்மெண்ட்டும் வந்து சொல்லவும் இல்ல. சோ இது எல்லாமே ஒரு மீடியா டாக்ஸா தான் இருக்கு. சோ இது வந்து டினை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
பட் ஆனா இங்க வந்து இந்தோனேஷியன் கவர்மெண்ட்டை பொறுத்தல இங்க டாரிஃப் வந்து போட போறதுக்கான அந்த பிளான் வந்து இருக்காங்க. அப்புறம் இங்க இம்போர்ட்ஸ் எல்லாமே அப்போசிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால இது எல்லாமே உள்ள நடக்கிற ஒரு விஷயமா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க டாடா மால்ஸ்க்கும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்துக்கும் இது ஒரு நெகட்டிவான நியூஸா வந்து கிளம்பிட்டு இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல அவங்க அடிஷனல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கதா வந்து சொல்றாங்க. சோ அந்த ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படியே தான் வந்து இருக்கு. சோ ஒன்னும் சஸ்பென்ஷன் வந்து நடக்கல அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இங்க ரூரல் ஏரியால வந்து போவோம். அங்கதான் அதிகமான growth வந்து இருக்கு. இங்க அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்க 50,000 மக்களுக்கும் கீழே வசிக்கிறாங்களா 10,000 இருந்து ஒரு 50,000 மக்கள் வசிப்பாங்களா. சோ அந்த ஒரு ரூரல் ஏரியால போய் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்ம போட ஆரம்பிப்போம். ஏற்கனவே இங்க அர்பன் ஏரியால ஒரு 160 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ இந்த ரூரல் ஏரியால இதை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க டீ அண்ட் தென் சால்ட் இந்த ஒரு 2 கேட்டகரியா பிரிச்சு இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் இங்க growth செக்மெண்டா இருக்க அவங்களோட போர்ட்ஃபோலியோ நிறைய வந்து இருக்குல்ல. சோ அதையுமே இங்க எடுத்துட்டு போய் சேர்க்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 வில்லேஜஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த இடத்துல எல்லாமே இங்க எடுத்துட்டு போய் சேர்க்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. இங்க ரூரல் டிமாண்ட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. அர்பன் டிமாண்ட் இப்பதான் ரிகவரி வந்து ஆயிட்டு இருக்கு. சோ அதனால ரூரல் ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது டாடா கன்சூமருக்கு ஒரு அப்டேட்டா இருக்கு வந்திருக்கு. இன்டெல் கம்பெனியும் இன்ஃபோசிஸ் கம்பெனியும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. சோ இங்க இன்டெல் கம்பெனியோட ப்ராசஸ் வந்து இருக்குல்ல. சோ அந்த ஒரு ப்ராசஸஸ் யூஸ் பண்ணிட்டு இங்க இன்ஃபோசிஸ் அந்த டாப்பஸ் ஏஐ வந்து இருக்கு. சோ அதை வந்து அதுல வந்து இன்டிகிரேட் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இன்ஃபோசிஸ் அண்ட் தென் இன்டெல் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் பண்ணி இங்க செக்யூரான ஒரு டேட்டா வந்து கொடுக்கணும்ல. சோ இப்போ வந்து ஏஐ எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே இங்க செக்யூரிட்டியோட வந்து கொடுக்கணும். அந்த ஒரு டேட்டா எல்லாமே வெளியே போக கூடாது. சோ அது எல்லாமே ஒரே ஒரு சிப்புக்குள்ள வந்து வரணும். அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள வந்து வரணும். அண்ட் தென் இது எல்லாமே இந்த ஒரு ஏஐ யூனிட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்குமே தனியா வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கு. சோ அது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா இன்டெல் கிட்ட வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ அதனால இன்டெல் கிட்ட இருந்து ப்ராசஸ் வாங்கிட்டு இங்க ஏஐ வந்து இங்க இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே ஒரு என்டர்பிரைசஸ் கம்பெனி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இந்த ஒரு டீல் எல்லாமே இங்க சாதகமாயிட்டு அண்ட் தென் இது எல்லாமே ஒர்க் எல்லாம் கரெக்டா முடிஞ்சது அப்படின்னா சோ இது வந்து இந்த என்டர்பிரைசஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அது வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். விப்ரோ கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது $100 மில்லியன் ஆனுவல் ரெவன்யூ வந்து இங்க வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்கதா வந்து சொல்றாங்க. விப்ரோட 1% ஆனுவல் ரெவன்யூ வந்து இங்க இருந்து குறைய போதா வந்து சொல்றாங்க. அது எந்த ஒரு ரீசன் வச்சு சொல்றாங்க அப்படின்னா எஸ்டி லோடர்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இவங்க கிட்ட 2021 ஒரு டீல் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து என்ன அப்படின்னா $500 மில்லியன் ஒரு கான்ட்ராக்டா வந்து இருந்துச்சு. ஆனுவலா அந்த அளவுக்கான ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனுவலா இந்த அளவுக்கான ஒரு அமௌண்ட்கான ரெவன்யூ வந்து இங்க ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். விப்ரோ கம்பெனிக்கு எஸ்டி லோடர்ன்ற கம்பெனி வந்து பே பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அந்த கம்பெனியோட அந்த ஐடி சர்வீசஸ் அந்த ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளவுட் இது எல்லாத்துக்குமே இங்க விப்ரோ வந்து சப்ளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அசென்சர் கம்பெனி இங்க ஏஐ அப்புறம் ஜென் ஏஐ இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா ஃபேவர் பண்றதா வந்து சொல்றாங்க. சோ அதனால ஒரு கீ ஐடி ரோல மட்டும் இங்க அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை மட்டும் இங்க அசென்சர் கிட்ட வந்து கொடுக்க போறாங்க. சோ அதனால ஒரு $100 மில்லியன் ஆனுவல் ரெவன்யூ வந்து இங்க குறைய போதா வந்து சொல்லியிருக்காங்க விப்ரோ கம்பெனிக்கு. சோ இது வந்து ஒரு நெகட்டிவான செட்பேக்கா விப்ரோ கம்பெனிக்கு வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க $100 மில்லியன் மேல இருக்கிற அந்த ஒரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அது வந்து 22 பேர்ல இருந்து 16 பேரா வந்து குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஒரு 6 பேர் வந்து வெளியே போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா விப்ரோ கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான செட்பேக்கா தான் வந்து இருக்கும். சோ இதை வந்து விப்ரோ கம்பெனி எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க அண்ட் தென் இது எப்படி இங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாட்கா ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளட் கேன்சர் ட்ரக் வந்து இங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. பொமலோடிமைடுன்ற ஒரு கேப்சூல்ஸ் வந்து இங்க லான்ச் பண்றாங்க. சோ இது வந்து இந்த பிளட் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு கேப்சூல்ஸா வந்து இது வந்து இருக்க போகுது. பிரெக்கின் ரீச் பார்மசூட்டிக்கல்ன்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு இது வந்து லான்ச் வந்து பண்றாங்க. ஃபார்மலிஸ்ட்ன்றது தான் இதோட ஒரிஜினல் ட்ரக்கா வந்திருக்கு. இது வந்து செல்ஜெனின்ற கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் தான் இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. 1mg 2mg 3mg and then 4mg ல வந்து இது வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இது வந்து இந்த மல்டிபிள் மைலோமா வந்து ட்ரீட் பண்றதுக்காக ஒரு ட்ரக்கா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸ்ல இருப்பாங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்டா வந்து இது இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த ஒரு ட்ரக்கை பொறுத்தளவுல இங்க எய்ட்ஸ் அண்ட் தென் ஹெச்ஐவி ரிலேட்டடாவும் இந்த ஒரு ட்ரக் வந்து அப்ரூவல் ஆயிருக்கதா சொல்றாங்க. இந்த பிளட் கேன்சர் ரிலேட்டடா யூஎஸ்ல வந்து ஆனுவல் சேல்ஸ் $3.2 பில்லியன் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் பிளேயர் இவங்க உள்ள போனாங்க அப்படின்னா இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். சோ நாட்கோவோட யூஎஸ் ஆன்காலஜி அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இங்க ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இந்த ஒரு பிளான் சூப்பரா வந்து இருக்கு. சிப்லா கம்பெனில இன்னைக்கு வந்து ஒரு 2 பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து வச்சிருக்காங்க. 60-40ன்ற மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து வச்சிருக்காங்க. எந்த கம்பெனி கிட்ட அப்படின்னா கெம்வெல் பயோஃபார்மா கிட்ட வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த 60-40 பார்ட்னர்ஷிப்ல இங்க வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டாவே ஒரு 10 கோடி ரூபாய் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயோலாஜிக்கல்ஸ் அப்புறம் வந்து இந்த பயோசிமிலர்ஸ் சோ இதை வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான இன்வெஸ்ட்மெண்டா இது வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து இங்க டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த நீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்புறம் அவுட் சோர்ஸ் சோ இது எல்லாமே இந்த பயாலஜிக்ஸ் ரிலேட்டடா வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் குட் நியூஸா வந்து இருக்கு. செகண்டா இருக்குது என்ன அப்படின்னா இங்க சிப்லாவோட இந்த யூகே ஃபர்ம் வந்து இருக்குல்ல சோ அந்த ஒரு சிப்லாவோட யூகே ஃபர்ம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க சவுதி அரேபியால அவங்களோட பிரசன்ஸ் அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறதுக்காக சிப்லா மிடில் ஈஸ்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியால வந்து ஒன்னு வந்து ஓபன் பண்ண போறாங்க. சோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. சோ ஓவராலா இதெல்லாம் தான் இன்னைக்கான நியூஸா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸா வந்து இருக்கிறதா வந்து இருக்கு. இதை தாண்டி ஜென்ரல் மார்க்கெட்டை இன்னைக்கான நாள்ல பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ பின்னாடி ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் வந்து இப்போதைக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இன்னைக்கான நாள்ல இறங்குற ஸ்டாக்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நம்ம நாளைக்கான நாள் வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம அந்த ஸ்டாக்ஸ் கன்சிடர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாமோ அது எல்லாமே நீங்க பிளான் பண்ணி 1-2 மாதிரி இன்னைக்கான நாளையே கன்சிடர் பண்ணிட்டே போங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.